வணக்கம். நான் உங்கள் நண்பன் சிவகுமார். இது உங்கள் ஊடகம் உறக்கச் சொல். இன்னைக்கு நம்ம வாய்ஸ் ஆஃப் காமன் மேன் நிகழ்ச்சியில பார்க்க போறது நீட் மசோதா மத்திய அரசாங்கத்தால திருப்பி அனுப்பப்பட்டிருக்கு. அதை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஜஸ்ட் அப்படியே ஆன் த ஃப்ளோல எடுக்கிறது. நோ ரீ ரெக்கார்டிங் ஆர் எடிட்டிங் எதுவும் பண்றது கிடையாது. மனசுல தோன்றதை அப்படியே பேசி நம்ம அப்லோட் பண்றோம். ஏன்னா இது வாய்ஸ் ஆஃப் தி காமன் மேன் அப்படிங்கிறது. நீட் பற்றி எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும். நீட்டோட வரலாறு 2013 இன்னைக்கு 25 இந்த தேதி வரைக்கும் நடந்த எல்லா விஷயங்களையும் நான் ஒன்றும் செய்தி வாசிக்கிற மாதிரி வாசிக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லா விஷயமும் தெரியும். இப்போ நம்ம இதுக்கு அப்புறம் நம்ம என்ன எடுக்கணும், என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும், இதுக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு இருக்கு அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். நம்பர் 1, இன்னைக்கு முதல்வர் அறிவிச்சிருக்கிறாரு, அனைத்து கட்சி கூட்டங்களை 9ஆம் தேதி அன்னைக்கு கூட்டியிருக்கிறாங்க. இந்த கூட்டத்துக்கு நம்ம எல்லா கட்சி அவங்க சட்டமன்ற கட்சிகளெல்லாம் கூட்டிருக்காங்க. எல்லா கட்சிகளும் கண்டிப்பாக கலந்து ஒரு நல்ல முடிவை எடுக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு சாமானியனா என்னுடைய ஆசையாக இருக்குது. இதில் வழக்கம் போல் பிஜேபியில் இருக்கிற அந்த பிஜேபி கட்சி கலந்துக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். கலந்துக்கிட்டாலும் அவங்க வெளிநடப்பு செய்வாங்க. லாஸ்ட் டைம் அதே தான் பண்ணாங்க. இந்த கூட்டத்தில் ஒரு முடிவு எடுத்தாலும் நம்ம டெக்னிக்கலாக என்ன பண்ண முடியும், லீகலாக என்ன பண்ண முடியும், இதோடைய சட்ட நுணுக்கங்கள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப தீவிரமாக ஆராயணும்னு எல்லாத்துட்டையும் நாம் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம். ஏன்னா கல்விங்கிறது நம்ம உரிமை, நீட்டு வேணாங்கிறது நம்ம கொள்கை, இருமொழி கொள்கை நம்மளோட தான், நீட்டு வேணாங்கிறதும் நம்மளுடைய ஆணித்தனமான கொள்கை. இதில் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா கட்சிகளும் ஒரே கருத்தை தான் கொண்டிருக்கோம். அதனால இதை நம்ம எப்படி எடுத்துகிட்டு போக போகிறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இது வரைக்கும் நடந்து வந்த ஒரு சின்ன ஒரு அலசல் பண்ணி பார்த்தோம்னா, அரசியல் அலசல் பண்ணி பார்த்தோம்னாக்க இதுக்கு திமுகவும் பொறுப்பேற்றுக்கணும், அதிமுகவும் பொறுப்பேற்றுக்கணும் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். நீங்கள் அரசியல் பார்வை பார்க்குறவங்க எப்படி வேணால் பாருங்கள், 2 பேருமே பொறுப்பு எடுத்துக்கணும். இன்னொரு தடவை இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எதிர்காலத்தில் தமிழ்நாட்டுக்கு வரவே கூடாது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சிகள்லாம் ஒரு முடிவை எடுக்கணும். அரசியல் தமிழ்நாட்டு மக்களுக்காக நம்ம பண்ணுறோம், தமிழ்நாட்டு மக்கள் நலனுக்காக பண்ணுறோம். தமிழ்நாட்டின் மக்கள் நலனுக்கு எதிராக ஒரு விஷயம் நடக்கிறப்ப அதை நடக்க விடாமல் தடுத்து இருக்கணும். இது வந்திருக்க கூடாது. இப்படி இது வந்துருச்சு, சரி, இது திருப்பி போய் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி என்ன நடக்க போகுதுங்கிறது அடுத்த விஷயம். வே ஃபார்வர்டு என்னங்கிறத கிளியராக நீங்கள் டைரக்ட் பண்ணுங்க. இனிமேட்டு இது மாதிரி ஒரு சூழ்நிலை தமிழகத்துக்கு எந்த காலத்துலையுமே வந்துடக்கூடாது. அதுக்காக உங்களுக்காக ஒரே ஒரு திருக்குறள் சொல்கிறேன். ஆழ்வினையும் ஆன்ற அறிவும் என இரண்டின் நீள்வினையால் நீளும் குடி அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு. இந்த திருக்குறளுக்கு ஏற்ப நீங்க இந்த பிரச்சனையை அலசி ஆராய்ஞ்சி, நம்மளுடைய எதிர்காலத்தை அலசி ஆராய்ஞ்சி ஒரு தீர்வை கொடுக்கணும்னு தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இஃப் ரெக்கையர்ட் கோ ஃபார் அ நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் இன் பார்லிமெண்ட். அது சரியா தப்பான்னு எனக்கு தெரியல, பட் நம்ம ஏன் அதை எடுக்கக்கூடாது? இன்னொரு விஷயம் கூட இருக்கு. உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்க சட்டத்திட்டங்கள் பிடிக்கல அப்படின்னா ஒரே ஒரு வழி தான், யூ ஹேவ் டு கிளைம் டு தி டாப் அண்ட் சேஞ்ச் த ரூல். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம கூட்டணி அமைச்சிருக்கிற நம்மளை இன்க்ளூட் பண்ணுன ஒரு ஆட்சி டெல்லியில் அமையணும் அப்படிங்கிறது தான். இப்போ கிட்டத்தட்ட காங்கிரஸ் நீட் விலக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற நோட் கொடுத்துட்டாங்க. இப்போ ஒருவேளை அவங்க வந்தாங்கன்னா கூட இட் இஸ் பாசிபிள். அல்லது இவங்க கூட்டணியில் நம்ம டிமாண்ட் பண்ணுற இடத்துல இருக்கிற மாதிரி நம்ம இருக்கணும். இதுதான் நம்மளுடைய வே ஃபார்வர்டாக இருக்கணுங்கிற மாதிரி ஒரு சாமானியனாக நம்ம நினைக்கிறோம். இன்னும் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீதி கட்சி ஆரம்பித்து 100 வருஷம் ஆயிடுச்சு, ஆர்எஸ்எஸ் ஆரம்பிச்சும் 100 வருஷம் ஆயிடுச்சு. நீதி கட்சி நம்ம எல்லாரும் இங்கே நல்லா இருக்கணும், இப்படி படிக்கணும், இப்படி இடஒதுக்கீடு வேணும், இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லி நம்மளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லேயே கவனம் செலுத்திட்டோம். ஆனால் கவனிச்சு பாருங்க, ஆர்எஸ்எஸ் எல்லா வகையிலையும் அவங்களுடைய கைகளை விரித்து எல்லா இடத்துலையும் பரவி படர்ந்து எல்லா இடத்துலையும் அவங்களால ஆதிக்கம் செலுத்த முடிகிற அளவுக்கு வளர்ந்துருக்குறாங்க.
கம்பேரிட்டிவ்லி ஆர்எஸ்எஸ் ஹாஸ் க்ரோன் மோர் தேன் நீதி கட்சின்னு தான் நம்ம சொல்ல வேண்டி இருக்கு. சட்டப்படி பார்த்தோம்னா எஜுகேஷனுங்கிறது பொதுப்பட்டியலில் தான் இருக்கு. தேவைன்னா ஒரு மாநிலத்துக்கு விலக்கு கொடுக்க முடியும். இந்த மனசு மத்திய அரசாங்கத்துக்கு கண்டிப்பா இருக்கணும். ஆனா அவங்க கொடுக்க மாட்டேன்னு அவ்வளோ சாலிடா சொல்றாங்கன்னாக்க ரெண்டு விஷயங்கள் இருக்கலாம். ஒன்று, இது உண்மையாலுமே நம்ம இந்தியா எல்லாத்துக்குமே ரொம்ப நல்ல விஷயமா இருக்கலாம். அல்லது கடந்த ஒரு 21 வருஷத்துல மொத்தமா ஒரே ஒரு எம்பி தான் பிஜேபிக்காக நமக்கு இங்கிருந்து தமிழ்நாட்டிலேருந்து அனுப்பியிருக்கிறோம். அதுவும் ஒரு காரணமா இருக்கலாமோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுல என்னன்னா ஐடியாலஜிக்கல் சேஞ்ச் கண்டிப்பா மைண்ட் செட்ல வேணும். இதை நம்ம சின்னதா மகாபாரதத்துலேருந்து ஒரு சின்ன விஷயத்த சொல்லி முடிக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு தடவை கர்ணன் போய் கிருஷ்ண பரமாத்மாட்ட இப்போ நான் என்ன செய்யணும், தர்மத்தை காக்கணும்னா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு. அப்படின்னா நீ தர்மத்தின் பற்றிய உன் பார்வையை அடியோடு மாற்றிக்கொள்ள வேண்டும், உன்னுடைய சிந்தனையை அடியோடு மாற்றிக்கொள்ள வேண்டும். தேர் சுட் பி என்ன சொல்றது, சிக்னிஃபிகண்ட் சேஞ்சுன்னு கூட சொல்ல முடியாது, பேரடிம் ஷிஃப்ட் இன் யுவர் தாட் ப்ராசஸ் அப்படின்னு சொன்னார். மத்திய அரசு அதை மனசில் வச்சுக்கணும். இங்கேருந்து ஒரு ரிக்வெஸ்ட் வருதுன்னாக்க இது கூட்டாட்சி உள்ள ஃபெடரல் சிஸ்டம் உள்ள நாடு. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அதனுடைய உரிமையை காக்கிறதுக்கான உரிமை நிறையவே உண்டு. அதை எல்லாரும் மதித்து நல்லபடியாக இந்த ஆட்சிகளை நடத்தி மக்களுக்கு நல்லது செய்யணும்னு உங்கள் அனைவரையும் வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.